இந்த நித்திய ரட்சிப்புனா என்ன? இப்ப புதுசா சொல்றாங்க ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட் அப்படிங்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு தடவை நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா போதும், அந்த ரட்சிப்பு உங்களை என்ன செஞ்சிருமா? நித்தியமா காப்பாத்திருமா. அதனுடைய விளைவு உபதேசம் இப்ப எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, நீ ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை பாவம் செஞ்சாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாரு. உன்னை எப்படியும் பரலோகத்துக்கு என்ன பண்ணிடுவாரு? கூட்டிட்டு போயிடுவாரு. ஒருவேளை ஒரு ஊழியக்காரர் உத்தரவாதம்லாம் கொடுக்குறாரு, ஒருவேளை உன்னை விடாட்டி நீ என்ன கூப்பிடு, நான் வந்து உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். ஏன்னு சொன்னா அந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறாரு, நித்திய ரட்சிப்பு எழுதியிருக்கிறாரு. சோ எவர் சேவ்டு டோன்ட் வரி அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, இது போய் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஒரு தடவை நீங்க மனம் திரும்பியாச்சு, பரம ஈவ ருசி பார்த்தாச்சு, பரிசுத்த ஆவியையும் பெற்றாச்சு. இனி வரும் பலன்கள், இனிமேல் இயேசு கிறிஸ்து வர போறாரு, என்ன வந்து கூட்டிட்டு போவாரு, சிங்காசனத்துக்கு பக்கத்துல நிக்க வைக்க போறாரு, அவரோடு கூட ஆளுகை செய்வேன், எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா ஒருவேளை நான் விழுந்து விட்டால் அந்த ரட்சிப்பு என்னை நித்தியமாலாம் காப்பாத்தாது. அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது தெளிவா அவர் சொல்றாரு 2:12, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். ஒன் சேவ்டு எவர் சேவ்டு கிடையவே கிடையாது. ஒன் சேவ்டு, அதை நீங்கள் பூரணப்படுறதுக்கு பிரயாசப்படணும். கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை பத்திரமா பார்த்துக்கணும். உன் தலைச்சீரா என்கிற ரட்சிப்பு பத்திரமா பார்த்துக்கணும். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்கிருந்து பிசாசு எப்படி உங்களை தாக்குவான்னு உங்களுக்கு தெரியாது.